Hi friends, 12th முடிச்ச பசங்களோட parents, friends and relatives நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். So exam முடிஞ்சிருச்சு, marks வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட percentage எப்படி calculate பண்றது, cut off எப்படி calculate பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா நீங்களே உங்களோட பசங்களோட percentage and marks வந்து calculate பண்ணிடலாம். And இந்த வீடியோ வந்து கண்டிப்பா 12th முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. So எல்லா group students உங்களோட percentage வந்து எப்படி calculate பண்றதுன்னு பார்க்கலாம். So டோட்டலா நீங்க வந்து 600க்கு எழுதுவீங்களா? So 600க்கு உங்களோட marks எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட percentage வரும். So 600க்கு நீங்க 540 எடுத்திருக்கீங்கன்னு வைங்க. So 540 வந்து நீங்க 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட percentage வரும். So 540 divided by 6 வந்து 90% தான் உங்களோட percentage-ஆ இருக்கும். Suppose for example உங்களோட mark வந்து 499. So 499 னா உங்களோட கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். So உங்களோட கட் ஆஃப் வந்து 83.16667. So இதுதான் உங்களோட percentage calculation. So out of 600க்கு நீங்க எழுதுவீங்க. அந்த மார்க் நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து 6 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட percentage வந்து வந்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், another example பார்க்கலாம். உங்களோட மார்க் வந்து 578. 578 னா உங்களோட percentage வந்து 96.3333. So இதுதான் percentage calculation. So எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி தான் நீங்க வந்து percentage calculate பண்ணணும். And next வந்து உங்களோட cut off. So engineering students எப்படி cut off calculate பண்றது, agriculture and arts and science and paramedical students வந்து எப்படி cut off calculate பண்றது, என்னென்ன subject வந்து cut off நீங்க consider பண்ணணும் அப்படின்றதான் பார்க்கலாம். So first வந்து engineering courses. So engineering courses படிக்கிற பசங்க வந்து 3 subject தான் நீங்க வந்து consider பண்ணணும். Maths, physics and chemistry. இந்த 3 சப்ஜெக்டோட மார்க்கை தான் வந்து நீங்க எடுத்து இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு வந்து கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேக்ஸோட மார்க் வந்து 70 இருந்துச்சுன்னா மேக்ஸ் மார்க்கை நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, சேமாவே வச்சுக்கணும். அண்ட் பிசிக்ஸோட மார்க் வந்து உங்களுக்கு 86ன்னு இருந்துச்சுன்னா பிசிக்ஸோட மார்க்கை வந்து 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 2 ஆல டிவைட் பண்ணா 86 டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து 43 வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியோட மார்க்கையும் வந்து நீங்க 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 90 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 90 டிவைடட் பை 2 வந்து 45. ஸோ லாஸ்டா வந்து இந்த எல்லாத்தையும் நீங்க வந்து ஆட் பண்ணணும். 70, 43 and 45 மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 158 அவுட் ஆஃப் 200 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேக்ஸ் மார்க் வந்து 97 வைங்க. அண்ட் பிசிக்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு 87 அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் வந்து உங்களுக்கு 94. ஸோ இப்படி இருந்தால் உங்களோட கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட கட் ஆஃப் வந்து 187.5 வருது. ஸோ மேக்ஸ் மார்க்கை வந்து நீங்கள் சேமாக அப்படியே வச்சுக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது. பிசிக்ஸ் மார்க்கை வந்து 2 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 87 2 ஆல டிவைட் பண்ணால் 43.5 அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் நீங்கள் வந்து 2 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 94 டிவைடட் பை 2 வந்து உங்களுக்கு 47. ஸோ இந்த 3 மார்க்கையும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 97 + 43.5 + 47 வந்து 187.5. ஸோ அதுதான் உங்களோட கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 200 இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயின் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். தமிழ், இங்கிலீஷ் தவிர உங்களோட மெயின் சப்ஜெக்ட் எது இருக்கோ அந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் நீங்க வந்து 2 ஆல டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸோட மார்க் வந்து 89 இருந்துச்சுன்னா 89 டிவைடட் பை 2 வந்து 44.5 அண்ட் பிசிக்ஸோட மார்க் வந்து 79 இருந்துச்சுன்னா 79 டிவைடட் பை 2 வந்து 39.5 அண்ட் கெமிஸ்ட்ரியோட மார்க் வந்து 87 இருந்துச்சுன்னா 87 டிவைடட் பை 2 வந்து 43.5 அண்ட் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கு வந்து நீங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 90 டிவைடட் பை 2 வந்து 45 அண்ட் லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 44.5 + 39.5 + 43.5 + 45 வந்து உங்களோட டோட்டல் வந்து 172.5 தான் உங்களோட கட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேக்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு 95 இருக்குன்னு வைக்கலாம் அண்ட் பிசிக்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு 91 அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் வந்து உங்களுக்கு 87, பயோ மார்க் வந்து உங்களுக்கு 90 இருந்துச்சுன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 181.5. ஸோ இதுதான் உங்களோட கட் ஆஃப். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த மெயின் சப்ஜெக்டை வந்து நீங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த டோட்டலை வந்து அதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கால்குலேட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ பயாலஜி படித்த பசங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களோட தமிழ், இங்கிலீஷ் தவிர மிச்ச எல்லா சப்ஜெக்டையும் வந்து 2 ஆல டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸ் மார்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 87 இருந்துச்சுன்னா 2 ஆல டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க 43.5.
physics mark வந்து 98 இருந்துச்சுன்னா 2 ஆல டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க 49. chemistry mark வந்து 88 இருந்துச்சுன்னா 2 ஆல டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க 44 னு வரும். and biology mark வந்து 95 இருந்துச்சுன்னா 2 ஆல டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க 47.5 னு வரும். so லாஸ்டா இந்த 4 மார்க்கை ஆட் பண்ணனும். 43.5 plus 49 plus 44 plus 47.5. உங்களோட டோட்டல் வந்து 184 out of 200 தான் உங்களோட கட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேக்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு 84 and physics மார்க் வந்து உங்களுக்கு 86 and chemistry மார்க் வந்து 81 and biology மார்க் வந்து உங்களுக்கு 82. ஸோ இப்படி இருந்தால் ஸோ மேக்ஸ் மார்க் வந்து 84ன்றதுனால 42, physics மார்க் வந்து 86ன்றதுனால 43, chemistry மார்க் இருந்தது 81ன்றதுனால 40.5. அண்ட் டெசிமல்ல வரதையும் நீங்க வந்து விடக்கூடாது. டெசிமல் வர நம்பரையும் நீங்க வந்து ஆட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெசிமல்ல நிறைய பசங்க இருப்பாங்க. அண்ட் பயாலஜியும் வந்து நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 41 கிடைக்கும். அண்ட் டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 166.5 வருது. ஸோ இப்படி தான் உங்களோட மார்க்ஸை வந்து நீங்க அவுட் ஆஃப் 200க்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணும். and paramedical students, so biomax group எடுத்த பசங்க எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது, பியூர் சயின்ஸ் எடுத்த பசங்க வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். so for example physics மார்க் உங்களுக்கு வந்து பயோமேக்ஸ் எடுத்த பசங்க வந்து physics, chemistry and biology இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். மேக்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. so physics மார்க் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 87 எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து 2 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 43.5 தான் உங்களோட கட் ஆஃப் வரும். அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 86 இருந்துச்சுன்னா அதையும் 2 ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. 43 தான் உங்களோட கட் ஆஃப்ல ஆட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பயாலஜி மார்க் வந்து நீங்கள் சேமாக வச்சுக்கணும். ஸோ பயாலஜியில் நீங்கள் வந்து 97 எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட மார்க் வந்து சேமாக தான் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் மார்க்கை மட்டும் நீங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணி போடணும். கெமிஸ்ட்ரி மார்க்கை மட்டும் 2 ஆல் டிவைட் பண்ணி போடணும். பயாலஜி மார்க்கை வந்து நீங்கள் அதே மாதிரி சேமாக வச்சுக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணணும். ஸோ 43.5 + 43 + 97 வந்து 183.5. ஸோ இதுதான் உங்களோட பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி தான் நீங்கள் பேராமெடிக்கல் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். நீட் எழுதுகிற பசங்க வேறு செட்டு. ஸோ நீட் நான் அட்டென்ட் பண்ணலை, நான் வேறு ரிலேட்டடாக மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ட் பியூர் சயின்ஸ் எடுத்த பசங்க வந்து எப்படி பேராமெடிக்கலுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸை தவிர நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த 4 சப்ஜெக்டையும் வந்து நீங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களோட ஃபிசிக்ஸோட மார்க் வந்து 87 இருக்கு. அண்ட் கெமிஸ்ட்ரியோட மார்க் வந்து 76 இருக்கு. அண்ட் ஜுவாலஜியோட மார்க் வந்து உங்களுக்கு 86 இருக்கு. அண்ட் பாட்னியோட மார்க் வந்து உங்களுக்கு 95 இருக்குன்னு வைங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 87 டிவைடட் பை 2 வந்து 43.5, 76 டிவைடட் பை 2 வந்து 38, ஜுவாலஜியில் வந்து 86, ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 43 வரும். அண்ட் பாட்னியில் வந்து 95 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 47.5. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 43.5 + 38 + 43 + 47.5 வந்து 172 அவுட் ஆஃப் 200. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஏதாவது ரிலேட்டட் கொரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.